Hi friends, welcome to Kokis Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு மினி டிஃபன் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோங்க. மினி டிஃபன்னு சொல்லுவாங்க. ஆனா பட் அதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நான் எத்தனை வெரைட்டி செய்றேன், என்னென்ன செய்றேன், அது எவ்வளவு நேரத்துக்குள்ள செய்றேன் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வரப்போகுது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொங்கலுக்கு அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து ஊற வச்சிடலாம். அதுக்கு பச்சரிசி வந்து நான் 1 கப் அளவு எடுத்துருக்கேன். இது கூடவே ஒரு சிறுபருப்பு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து எல்லா குவான்டிட்டியுமே கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க செய்ய போகிறேன். நிறைய செய்யலை, நிறைய வெரைட்டி இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன். இது வந்து அரிசி வந்து கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். அப்புறம் பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லிக்கு சாம்பார் செய்ய போகிறோம். நான் வந்து சிறுபருப்பு சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 3 புடியளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கிட்டேன். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் டிஃபனுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு வேலை ஆகிடும் நம்ம வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து வேக வைக்கிறதுனால. இது வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பொங்கலுக்கு வந்து நம்ம வேக வச்சிடலாம். நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம அரிசி பருப்பு சேர்த்து எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து பொங்கல் நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 விசில் வச்சுட்டு நான் வந்து சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்க போகிறேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ மசாலாவுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து பூரி, உருளைக்கிழங்கு மசாலா வீடியோ ரெசிபி வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இது டீட்டெயிலாக நான் காமிக்கல, டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து சிறுபருப்பு வெந்துருச்சு. நம்ம வந்து அது சாம்பார் தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக சீரகம், பெருங்காயத்தூள் இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு, பூரி மசாலா. இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், கடுகும் வந்து சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் வந்து வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்க்கறதுனால நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. சிறுபருப்பு சாம்பார்னாவே எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சிறுபருப்பை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ இது வந்து நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து இப்போ ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து நம்ம கார சட்னி வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3 வரமிளகா, அப்புறமா ஒரு 1.5 வெங்காயம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே குவான்டிட்டி கொஞ்சமாக தான் நான் செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு 2 தக்காளி வந்து அதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது அப்படியே இருக்கட்டும், ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே நம்ம வந்து முந்திரி, மிளகு, சீரகம் எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கி ஆட் பண்ண போகிறோம். முந்திரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக பொடியாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
முந்திரி வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்க இப்போ வந்து நல்லா சூடான எண்ணெயில் நம்ம வந்து மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதுவும் சேர்த்துட்டேன். அப்புறமா முந்திரி வந்து இதிலே போட்டுட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுமே நம்ம எடுத்து பொங்கலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் சட்னிக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், தேங்காய் சட்னியும் ரெடி, நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி கலக்கி விட்டுட்டு நம்ம இது ஒரு பக்கமாக இருக்கட்டும், அது அப்புறமா தாளிச்சிக்கலாம். சைட் பை சைடு வந்து நம்ம வந்து கேசரியும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம சேனலில் ஆல்ரெடி மேங்கோ கேசரி, பைனாப்பிள் கேசரி, நார்மல் கேசரி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் டீட்டெயிலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், கேசரி செஞ்சுட்டு இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நான் சாமிக்கிட்ட வச்சிடலாம், ஆல்ரெடி பூஜைலாம் முடிஞ்சாச்சு, கொஞ்சமாக சாமிக்கிட்ட வச்சிடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ சட்னியும் தாளிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து உளுந்து வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இது மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சமாக குவான்டிட்டின்றதுனால நான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேன், நீங்கள் வந்து கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு பாத்திரத்தில் பாருங்கள், நல்லா ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு கொஞ்சமாக தண்ணி நீங்கள் அரைச்சிக்கிட்டாலே மிக்ஸி ஜாரில் கூட சூப்பராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இந்த மாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக பச்சை மிளகாய், மிளகு வந்து கொஞ்சமாக தட்டி போட்டிருக்கேன், அது கூடவே கொத்தமல்லி, வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய போட வேணாம், கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ எல்லாமே இது கலந்து விட்டுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நம்ம வந்து வாழை இலையிலையும் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ டைம் இல்லை அப்படின்றதுனால அப்படியே கையிலே வச்சு நான் செய்கிறேன். உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ சைட் பை சைடு வந்து நான் இட்லியும் ஊற்றி வச்சுட போகிறேன். நம்ம வடை வேகிறதுக்குள்ளே நம்ம இட்லியும் வெந்துடும். பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணார், வெங்காயம் கட் பண்ணி கொடுத்தது எல்லாமே அவர் தான். இப்போ வடையும் எடுத்துகிட்ருக்காரு. பாருங்கள், இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதே எண்ணெயில் நம்ம வடை வந்து எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் வந்து நம்ம பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். பூரி மாவுக்கு வந்து கொஞ்சமாக ரவை சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும். பாருங்கள், இப்போ சூப்பராக வந்திருக்கு பூரி வந்து. இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சுங்க. பாருங்கள், இப்போ வந்து பூரி எல்லாமே நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிட்டேன். கிச்சன்லாம் ஃபுல்லாகவே எல்லாமே எல்லா பக்கமும் பாத்திரங்களாக இருக்குது. பாருங்கள், இப்போ இது ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. சாம்பார், இட்லி, பூரி மசாலா, சட்னி, வடை, அப்புறமா தேங்காய் சட்னி, அது கூடவே கேசரி, பொங்கல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய டிஃபன் ஐட்டம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சாம்பார், உருளைக்கிழங்கு, இட்லி, சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, வடை, கேசரி, பூரி, பொங்கல் இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட் பண்ணிட்டு நம்ம காமிக்கலாம் டிஃபன்.
அவ்வளவுதாங்க நம்மளுடைய மினி டிஃபன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க.